இந்த ஸ்பீடு வெறும் சாம்பிள் மட்டும்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்பீடு எகிரிடும். கல்யாணமா? ஆமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க முடிவு பண்ணா போதுமா? வேற யார் முடிவு எடுக்கிறது? ஓ கண்ணனா, நான் முடிவெடுத்தா அவன் மறுபேச்சு பேச மாட்டான். தேவி எனக்கு எப்ப கல்யாணம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா. எனக்கு பிடிக்க வேண்டாமா? அன்பு அதிகாரத்தால இல்ல, அன்பால தான் சம்பாதிக்கணும். அந்த அன்பு எல்லார் மேலயும் வராது. யாரு மனசுக்கு பிடிக்குதோ அவங்க மேலதான் வரும். அது உனக்கு என் மேலதான வந்திருக்கு? உங்க மேலயா? சாச்சா, உங்களை எப்பவும் அப்படி நினைச்சதே இல்ல. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்த? உன் மனசுக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவகிட்டே போ. இறங்கு, கீழே இறங்கு. என்ன பிடிக்காதவங்க யாரும் என் வீட்டுல இருக்க கூடாது. போ 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 போ, இறங்கி போ. என் மனசுக்கு பிடிச்சவரு உங்க வீட்டுல தான் இருக்காரு. கண்ணு, உங்க நண்பர். வா, ஏய் உள்ள வா. இங்க உக்காரு, உக்காரு. அண்ணா, அந்த பொண்ணு குட்டி நீ எங்க போன? எனது பொண்ணா? தப்பு. அவ இனிமே உனக்கு அண்ணி. அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வெளியில கூட்டிட்டு போன. கொட்டிட்டா, அப்படியே என் மனசையும் கொத்திட்டா. அவ மனசுக்கு பிடிச்சவன் யாருன்னு சொல்லிட்டா. அதிர்ஷ்டக்கார, உன்னை பிடிச்சிருக்கு. அவ மனசுல இருக்கிறது யாருன்னு சொல்லட்டா? திருட. என்ன சொல்றேன்னா? நம்ம திருட்டு கண்ண. தங்கச்சி, அண்ணிய பிடிச்சிருக்கா? நம்ம கண்ணனுக்கு சங்கீதா நல்ல ஜோடி. பாலும் தேனும் போல. ஆமா, பாலு தேன்ல தான் கலக்கும், எண்ணெயில கலக்காத. இந்த பொண்ணை கட்டிக்கிட்டான்னு கண்ணங்கிட்ட சொல்ல போறேன். கேப்பான். அப்படி கேட்கலன்னா 2 போட்டா கேட்க போறான். அண்ணா, நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்னடா? உனக்கு ஒரு குண்டு சொல்லட்டுமா? என்னது? தாசனா ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காரு. எனக்கு தான் தெரியுமே. உனக்கு எப்படி தெரியும்? தோர்கானே டிவி ஸ்டேஷன். அவன் செய்யற வேலையை மட்டும் தப்பு தப்பா செய்வான், மத்தவங்க செய்யற வேலையை மட்டும் தப்பாம சொல்லுவான். உங்க உப்பு தின்ன விசுவாசத்தை இப்படி கூட காட்டாம போனா அப்புறம் எனக்கு பிபி வந்துரும். அதான் மேட்டர் போட்டு உடைச்சிட்டேன். அதுக்காக எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக உப்பு தின்றதுக்கு முன்னாடி உள்ள விஷயத்தையும் சொல்லுவாங்களா? போடி. போடிக்கு போக சொன்னீங்கல்ல, வழி கேட்டேன். போடிக்கு போற வழி அந்த பக்கம் போ. தேங்க்ஸ். சாரங்க இருக்காருமா? வா. அண்ணா 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 அண்ணா, தாசனா சொன்னா நீ ஒத்துப்பண்ண. சங்கீத மனசுல தாசன் ஆசை உருவாக்கிட்டாரு. சங்கீத ரொம்ப நல்ல பொண்ணுனா. ப்ளீஸ் நீ வேண்டான்னு சொல்லிடாதுண்ணா. முடியாது. அண்ணா ப்ளீஸ் அண்ணா. ஏமா, நான் எப்போதும் அவன் பேச்சை தட்டிருக்கேன். அதுவும் இல்லாம அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த விஷயம் கேள்விப்பட்டப்ப முதல்ல எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? எங்க இருக்காங்க? டாய் திருட்டு ராஸ்கல், டாய் எங்கடா? மூஞ்சிக்கு மீச முறுக்கள் ஒண்ணுதான் குறை. டாய் எங்கடா? ஏய் ஐயா, கொஞ்சம் முகத்தை இந்த பக்கம் திருப்புங்க. நீ பயங்கர கிளாமர் படவா ராஸ்கல்.
கிளாமரா இருந்தா எதுக்கடா அடிக்கணும்? ஏன் கிளாமர் அவ எப்ப பார்த்தா? அது நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆத்துல குடிச்சீங்கல்ல, அப்ப பாத்துறேன். நீ முதல்ல ரெடி ஆயிரு, நான் போய் பொண்ணு பார்த்துட்டு. என்னடா நீ? நான் அப்ப இருந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில அப்படி சொல்ல வேண்டியதா போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க. மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்றவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம எங்களால உன்னோட வாழ்க்கை பாழா போச்சு, மறுபடியும் எங்களாலேயே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டு சாவி, இந்த நிமிஷத்திலிருந்து இந்த வீட்டோட முழு பொறுப்பும் உன்னுடையது. தங்கச்சிவா, இனி உன் பவர் காலி. இந்த உலகத்துல உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் இதே மாதிரி தைரியமா கேளு, நொடியில உன் காலடியில இருக்கும். இனி ஹஸ்பண்ட் இல்ல, ஃபுல் பெண்ட். ஹலோ, இனிமே இந்த வீட்டுல நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீ என் ஃப்ரெண்டுக்கு வரப்போற ஒய்ஃப் இல்லையா, எங்களுக்கு மகாராணி மாதிரி. நீ ஆர்டர் மட்டும் போட்டா போதும், நானும் தேவியும் சேர்ந்து அதை முடிச்சிடுவோம். அதுக்காக சரக்கு அடிக்காதன்னு மட்டும் சொல்லிடாத. ரொம்ப நாள் பழக்கம் இல்ல, விட முடியாது. நீ எங்க பாத்தத பங்கு போட வந்துட்ட. உங்க அப்பனுக்கு லிப்டி லிப் கிஸ் கொடுக்கலான்னு. எங்க அந்த மொக்க மொக்க கல்யாண முகூர்த்தம் பார்க்கலாம். இன்னொரு தடவை இந்த காதல் கத்திரிக்கான்னு சொல்லி பின்னாடி சுத்தாத. இந்த கண்ணா, மிட்டாய், லெட்டரு, சுத்தி, ஊசி, நூலு எல்லாத்தையும் முன்னாடியே மறந்து. அப்படிலாம் சொல்லாத, நான் இப்பவே செத்து போயிடுவேன். இப்ப பேசணுமா வேண்டாமா? அப்பா சந்தைக்கு போயிருக்காரு. அங்கே போய் பேசிக்கலாமா? வேண்டாம் கண்ணா, ஏதாவது பிரச்சனை ஆயிடு போகுது. உண்மையிலே உனக்கு பயம் இருந்தா நீ சின்ன வயசுல இருந்தே கண்ணனை உயிருக்கு உயிரா விரும்பி இருக்க மாட்டேன் மீனாட்சி. வணக்கம்மா. உங்களை மாதிரி பண்பு அவருக்கு இல்ல, அதனால உங்க கல்யாண விஷயத்தை அவர்கிட்ட பேச வேண்டிய அவசியமும் இல்ல. உங்களுக்கு தான் தெரியுமே தம்பி, மீனாட்சி நாங்க பெத்த பொண்ணு இல்ல, அவரோட அண்ணன் பொண்ணு. அவளை சொத்துக்காக தான் வளர்த்தாரே தவிர பாசத்தால இல்ல. மீனாட்சிக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் அவ மனசுல இருக்கிறது ஒரே ஒரு ஆசைதான், அது நீங்க தான். அவ உங்களுக்கு சொந்தமானவா, அவளை எப்ப வேணாலும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றிங்க. உடனே இந்த விஷயத்தை தாசு கிட்ட பேசி அவன் ஒத்துக்கிட்டான்னா நாளைக்கே வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வரேங்க. கண்ணா, கண்ணா, என் அப்பா மேல இருக்கிற கோவத்தால உன்னோட தாஸ் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா. உனக்கு அப்பவே சொல்லியிருக்கேன், அவனுக்கு பிடிக்காத எதுவும் எனக்கும் பிடிக்காதுன்னு. கண்ணா, இங்க பாரு, அவனுக்கு விருப்பம் இல்லாதது இது வரைக்கும் செய்யல, இனிமேலும் செய்ய மாட்டேன்.